நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். இந்த ரட்சிப்பின் ஊற்று என்பது எதை குறிக்கிறால், கல்வாரி சிலுவிலே இயேசப்பா நமக்காக புறப்பட்ட அந்த 7 நீரூற்றுகள், கை, காலு, தலை, விழா, சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளில அல்லது ஒவ்வொரு சரீரங்களில காயங்கள் பட்டாரே, அதுதான் என்னன்னா ரட்சிப்பின் ஊற்று. இந்த ரட்சிப்பின் ஊற்றுக்குள்ள நம்ம மொண்டு கொள்ள இந்த ஞான அபிஷேகம் நம்ம மேல வருது. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த ஞானத்தின் அலங்காரத்தை தேவன் இன்றைக்கு தராரு. ஞானத்தின் அலங்காரத்தை தேவன் இன்னைக்கு தராருமா. ஆபிரகாம் லிங்கன் என்கிறவர் விறகு வெட்டியாயிருந்தவர். ஆனா சரித்திரம் சொல்லுது, அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாய் மாறினார். மாறினாரு. காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க அவருக்குள் ஞானம் பெருகிக்கொண்டே இருந்தது. ஏன்னா அவர் விறகு வெட்டுற பொழுதெல்லாம் ஆபிரகாம் லிங்கன் வேதத்தை வாசிச்சுட்டே இருப்பார். வேதத்தை எதுக்கு இதை சொல்றேன்னா, வேதத்தை வாசிக்க ஞானம் வரும். ஞானம் வர ஜீவன் வரும். இன்னொன்று சொல்ற, வேதத்தை வாசிக்க வசனமானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஜீவ வசனத்தை வாசிக்க நமக்குள்ள ஞானம் வருமா? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, ஒரு வேளை என் பிள்ளை படிக்கல அப்படின்னா தயவு செய்து ஒரு நாளைக்கு ஒரு 10 வசன நீதிமொழிகளை வாசிக்க சொல்லுங்கள். அந்த ஞானத்தை தருவார். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிகிறதுக்கு காரணம், குடும்பத்தை கட்டுற ஞானம் பிள்ளைகளுக்குள்ளே இல்லை, படிக்க வேண்டிய ஞானம் பிள்ளைகளுக்குள்ளே இல்லை. ஸ்கூலில் டீச்சர்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி அதை ஹெட் மாஸ்டர்கிட்ட நடந்துக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நடந்துக்கணும், இதெல்லாம் இல்லைம்மா. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்க மற்றவங்களோட எப்படி பேசணும், அன்பாக எப்படி பேசணும், நம்மளோட பிஹேவியர் மாறுது. இன்னொன்று சொல்கிறேன், நான் அப்படியே சொன்னது போல் பரலோக பொக்கிஷம் நமக்கு கிடைக்கிறது. அந்த பரலோக பொக்கிஷம் என்பது தான் நம்ம அந்த கேரக்டர்கள், அதெல்லாம் நமக்குள்ள கேரக்டர்கள், இன்னர் ப்ராசஸ், அலங்காரங்கள் நமக்குள்ள வருதுமா. அன்பா எப்படி இருக்கணும், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் இச்சையடக்கம் என்றால் செல்ஃப் கண்ட்ரோல். நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், கோபம் வந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவர்களுக்கு மேல கசப்பு வந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்போ விரோதம் வந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் நமக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் தான் இச்சையடக்கம். இதெல்லாம் நமக்கு போதிக்கிறது வேற எந்த மதமும் நமக்கு போதிக்கல, எந்த மனுஷனும் நமக்கு போதிக்கல. இதை நமக்கு போதிக்கிறது ஒன்றே ஒன்று, வேதாகமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அப்படியே வாழ்ந்து காட்டினார்.